கடந்த நாட்களிலே பவுனுடைய அந்த பலவீனத்திலே சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவதையும் இடுக்கண்கள் நெருக்கத்திலே பிரியமாய் இருப்பதாக நாம் தியானித்தோம். உண்மையாகவே பவுல் வாழ்க்கை நாம் யாவருக்கும் மிகுந்த ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டான வாழ்க்கை. இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அந்த அனுபவங்கள் குறைவாக இருக்கிறது. இந்த அனுபவத்துக்குள்ளாக பவுல் எப்படி சென்றார் என்று பார்க்கும்படியாக 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியினால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலவீனத்திலே சந்தோஷமாக மேன்மை பாராட்டுவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அவர் இடுக்கத்திலே பிரியமாய் இருந்ததனான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் என்று சொல்லி தேவனை அவர் உயர்த்துவதை பார்க்க முடிகிறது. அவர் வாழ்க்கையின் பயணத்திலே ஊழிய பாதையிலே நெருக்கங்கள், பலவீனங்கள், ஒடுக்கங்கள், வேதனைகள் வந்தபோதெல்லாம் இதை ஜெயமாக மேற்கொள்ள அவருடைய வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய அற்புதம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் பலன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அந்த கிறிஸ்து அன்றைக்கு மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றபடியினாலே இன்றைக்கும் உயிருள்ளவராக அன்றைக்கு பவுலை பலப்படுத்தினவர் இன்றைக்கும் நம்மை பலப்படுத்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அங்கே தெளிவாய் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்தில் பார்க்கிற வண்ணமாக உண்மை உள்ளவன் என்று எண்ணி பவுல் வாழ்க்கையிலே துயரங்கள், சஞ்சலங்கள், பலவீனங்கள் மத்தியிலே உண்மையுள்ளவராக தேவனுடைய பார்வையிலே உகந்த ஊழியம் செய்தபடியினாலே அவர் வாழ்க்கை இன்றைக்கு நாம் யாவருக்கும் எடுத்துக்காட்டாக முன்னோடியாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அதனால் இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் தேவனுக்கென்று உண்மை உள்ளதாக உண்மையுள்ளவளாயிருந்து நாம் செய்ய வேண்டும். உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவனை இயேசு கிறிஸ்து பலப்படுத்தினார் சொல்லி பவுல் சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எதை செய்தாலும் ஆண்டவர் நாமத்தில் உண்மையாக செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், தேவன் உண்மையுள்ளவர். நாமும் உண்மையாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். நம் வாழ்க்கையிலே தேவன் ஒருவர் தான் அந்த தகுதியை கொடுக்க முடியும். தேவன் ஒருவர் தான் நம்மை முழுமையான பலத்தை கொடுக்க முடியும். அதனால் நாம் உண்மையுள்ளவராய் இருக்கும்படியாக நாம் வாஞ்சிப்போம். தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை நமக்கு கொடுப்பார். என்னில் எதுவும் பலன் இல்லையே, எந்தனுக்காய் நாம் பகலாய், என்னில் எதுவும் பலன் இல்லையே, எந்தனுக்காய் நாம் பகலாய், நீதியுள்ள நேசரசு நிச்சயமாய் பரிந்துரைப்பார், நீதியுள்ள நேசரசு நிச்சயமாய் பரிந்துரைப்பார். தயவே தேவதயவே ஆயுதத்தில் தேவையனக்கே. அவர் உண்மையுள்ளவர். அதுபோல் நாமும் உண்மையாக இருக்கபடியாக பவுல் வாழ்விலே அந்த உண்மையை பிரதிபலித்தபடினால் கிறிஸ்து அவரை பலப்படுத்தினார். அதுபோல இன்றைக்கும் கூட நமக்குள் குறைகள், நமக்குள் பலவிதமான தடைகள் இருக்கலாம், தடுமாற்றங்கள் இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் நாம் தேவ சமூகத்திலே சாட்டிவிடும் பொழுது தேவன் நிச்சயமாய் அதற்குரிய பலத்தை கொடுக்கிறவராக இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு பவுல் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்யும்படியாக பலத்தை கொடுத்தீரையா. அதுபோல நாங்களும் கூட இன்றைக்கும் சித்தம் செய்ய எங்களுக்கு வேண்டிய அந்த பலத்தை, அந்த கிருபைகளுக்கு தருவீராக. நாங்களும் உண்மையாக இருக்கும்படியான அந்த ஆண்டவரே கர்த்தாவே காலத்திலே நாங்கள் கடந்து வர எங்களுக்கும் தயவு பாராட்டுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.